நதி. அதிகாரம் 47. பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாயிருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாயிருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என் கேதி துவக்கி எனக்கலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமா இருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதி ஓரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். எசேக்கியேலின் தரிசனத்திற்கு ஆவிக்குரிய வியாக்கியானம் சொல்ல வேண்டும். சகரியா சொன்ன தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் தரிசித்த நதியை பற்றி ஓரளவு விவரிக்கும். அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் எருசலேமில் இருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரிகாலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். சகரியா 14:8. அப்போஸ்தலர் யோவானும் தன்னுடைய தரிசனத்திலே ஜீவ தண்ணீருள்ள நதியை பார்த்தார். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. தேவ கிருபை பூரணமாய் இருக்கும்போது அங்கே கர்த்தருடைய மகிமையும் சந்தோஷமும் வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை ஆரம்பமாகும் போது அவருடைய கிருபையும் சந்தோஷமும் வெளிப்படும். எசேக்கியேல் தரிசித்த நதி கர்த்தருடைய கிருபைக்கும் மகிமைக்கும் சந்தோஷத்திற்கும் அடையாளமாயிருக்கிறது. எசேக்கியேல் தரிசித்த நதி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் எருசலேமில் இருந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் பிரசங்கிக்கப்பட்டது. எல்லா தேசங்களிலும் கிறிஸ்துவின் நற்செய்தி பரவிற்று. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் வரங்களும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகளோடு கிரியை நடப்பித்தது.
இதன் விளைவாக மனுஷருடைய ஆத்மாவில் அற்புதமான விளைவுகள் உண்டாயிற்று. கர்த்தர் எசேக்கியேலை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணுகிறார். அங்கே வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருக்கிறது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்கிறது. கர்த்தர் எசேக்கியேலை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணுகிறார். அவரை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போகிறார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்தில் இருந்து பாய்கிறது. தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்து தெற்கே பாய்கிறது என்பது சீயோனில் இருந்து கர்த்தருடைய பிரமாணமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையும் புறப்பட்டு போகிறது என்பதற்கு அடையாளம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஏசாயா 2:3. பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி அவர்கள் மீது ஊற்றப்பட்டது. அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஜீவ நதியை அப்போஸ்தலர்கள் எல்லா தேசங்களுக்கும் எடுத்துச் செல்லும் வண்ணமாக அவர்கள் எல்லோருக்கும் அந்நிய பாஷைகளின் வரங்கள் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் முதலாவதாக தேவாலயத்திலே எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஜீவ வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அப்போஸ்தலர் 5:19-20. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ண வேண்டும். அவர்களுடைய பிரசங்க ஊழியம் எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. லூக்கா 24:47. இயேசு கிறிஸ்துவே ஆலயமாய் இருக்கிறார். அவரே வாசலும் வழியுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓடுகிறது. கிறிஸ்துவானவரின் குத்தப்பட்ட விழாவில் இருந்து அவருடைய இரத்தம் பாய்ந்து வெளியேறுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாய்ந்து ஓடுகிறது என்னும் சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போது நாமும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்வோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 7:38-39. தேவாலயத்தின் வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறது. தண்ணீர் புறப்படும் இடத்தில் அது எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக பூமிக்கு மேலே ஓடவில்லை. தண்ணீர் வாசற்படியின் கீழ் இருந்து புறப்படுகிறது. பூமிக்கு கீழே இருப்பதை நம்மால் பார்க்க முடியாது. கர்த்தர் விசுவாசிகளுடைய ஜீவியத்தில் கொடுக்கும் ஜீவ ஊற்றும் நாம் புரிந்து கொள்ள முடியாத ரகசியமாகவே இருக்கிறது. நம்முடைய ஜீவ ஊற்று கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைவாய் இருக்கிறது. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசையர் 3:2-3. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அழைக்கிறார். அவர் எசேக்கியேலை தண்ணீரை கடக்க பண்ணுகிறார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருக்கிறது. இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்திற்கு புறப்பட்டு போகிறது. பரிசுத்த பர்வதங்களில் இருந்து ஜீவ நதி புறப்படுகிறது. எசேக்கியேலும் அந்த புருஷனும் பரிசுத்த நதியை பின்தொடர்ந்து போகிறார்கள். அந்த நதி கிழக்காக புறப்படுகிறது. அந்த புருஷன் அந்த நதியில் 1000 முழம் கடந்து போகிறார். அதன் பின்பு அதன் ஆழத்தை அளக்கிறார். தண்ணீரின் ஆழம் கணுக்கால் அளவாய் இருக்கிறது. அதன் பின்பு எசேக்கியேலும் அந்த புருஷனும் நதியின் கரை ஓரமாக தொடர்ந்து நடந்து போகிறார்கள். அவர்கள் 1000 முழம் கடந்து போன பின்பு நதியின் ஆழத்தை அளக்கிறார்கள்.
அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருக்கிறது. அதன் பின்பு எசேக்கியேலும் அந்த புருஷனும் நதியின் கரை ஓரமாக தொடர்ந்து நடந்து போகிறார்கள். அவர்கள் 1000 முழம் கடந்து போன பின்பு நதியின் ஆழத்தை அளக்கிறார்கள். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருக்கிறது. அதன் பின்பு எசேக்கியேலும் அந்த புருஷனும் நதியின் கரை ஓரமாக தொடர்ந்து நடந்து போகிறார்கள். அவர்கள் 1000 முழம் கடந்து போன பின்பு நதியின் ஆழத்தை அளக்கிறார்கள். அங்கே தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாய் இருக்கிறது. எசேக்கியேலால் அந்த நதியை கடக்க முடியவில்லை. தேவாலயத்தின் வாசற்படியில் இருந்து புறப்படுகிற தண்ணீர் ஓடுகிற நதியாய் இருக்கிறது. இது ஓடாமல் கெட்டி கிடக்கிற தண்ணீர் அல்ல. இது ஓடுகிற நதியின் தண்ணீர். குளம் குட்டைகளில் தண்ணீர் ஓடாமல் கெட்டி கிடக்கும். இது அப்படிப்பட்ட தண்ணீர் அல்ல. இது ஓடுகிற நதியின் தண்ணீர். நம்முடைய ஆத்மாவில் கர்த்தர் தம்முடைய கிருபையாகிய ஜீவ தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இந்த கிருபையானது தொடர்ந்து முன்னேறி போக வேண்டும். நமக்குள் தேவ கிருபை பெருக வேண்டும். கிருபை பரிபூரணம் அடையும் வரையிலும் நாம் கிருபையில் வளர்ச்சி பெற்று முன்னேற வேண்டும். தேவாலயத்தின் வாசற்படியில் இருந்து புறப்படுகிற நதியின் ஆழம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆழம் அதிகரிக்கும் போது அதன் தண்ணீரின் அளவு அதிகரிக்கும். நதி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நதி தூரமாய் போக போக நதியின் அளவும் அதிகரிக்கிறது. அதன் ஆழமும் அதிகரிக்கிறது. நதி வளர்ந்து பெருகுகிறது. சுவிசேஷ சபை ஆரம்பத்தில் சிறிதாய் இருக்கும். ஒரு நதியின் ஆரம்பம் சாதாரண நீரோடையாக இருப்பது போல சபையின் ஆரம்பமும் சிறிதாய் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அதன் முடிவு மகிமையானது. தேவாலயத்தின் வாசற்படியில் இருந்து புறப்பட்டு ஓடுகிற நதியின் ஆழம் ஆரம்பத்தில் கணுக்கால் அளவாகவும், அதன் பின்பு முழங்கால் அளவாகவும், அதன் பின்பு இடுப்பளவாகவும், அதன் பின்பு நீச்சாளமும் கடக்க முடியாததுமாய் இருக்கிறது. சுவிசேஷ சபை ஆரம்பிக்கப்படும் போது அதிலே விசுவாசிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். ஆவியானவரின் வரங்கள் அதிகமாய் பயன்படுத்தப்படும். வரங்களும் பெருகும். சபையில் தேவ கிருபையும் அதிகரிக்கும். காலையில் சூரியன் உதிக்கும் போது பூமியில் வெளிச்சம் ஆரம்பமாகிறது. அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து மதிய வேளையில் வெளிச்சத்தின் அளவு உச்ச நிலையில் இருக்கும். அதுபோலவே கர்த்தருடைய கிருபையும் வளர்ந்து பெருகும். அந்த புருஷனும் எசேக்கியேலும் நதியை பின்தொடர்ந்து போகிறார்கள். அவர்களைப் போலவே நாமும் ஜீவ நதியை பின்பற்றி போக வேண்டும். இந்த உலகத்தில் சுவிசேஷம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எவ்வாறு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய கிருபை எவ்வாறு கிரியை நடப்பிக்கிறது என்பதையும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை எவ்வாறு ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கிறார் என்பதையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எசேக்கியேல் நதியை பின்பற்றி போகிறார். அந்த புருஷனும் எசேக்கியேலும் கொஞ்ச தூரம் போனவுடன் நதியின் ஆழத்தை அளந்து பார்க்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டும். நாம் தேவனுடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்கும். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருக்கும்போது அந்த தண்ணீரின் வழியாக தரையை தெளிவாக பார்க்க முடியும். தண்ணீரின் அளவு முழங்கால் அளவாகவும் இடுப்பளவாகவும் இருக்கும்போது அதன் தரையை எளிதாக பார்க்க முடியாது. அதுபோலவே தேவனுடைய காரியங்கள் சில தெளிவாகவும் வெளிப்படையாகவும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாகவும் இருக்காது. எசேக்கியேலும் அந்த புருஷனும் அந்த நதியை தொடர்ந்து பின்பற்றி போனபோது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எசேக்கியேலால் அந்த நதியை கடக்க முடியவில்லை. அதுபோலவே கர்த்தருடைய காரியங்களில் சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். அறியாத ரகசியங்கள் கர்த்தருக்கே உரியது. கர்த்தருடைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் ஒத்தாசையோடும் கர்த்தருடைய பரம ரகசியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனே, ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்?
ரோமர் 11:33-34. இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த வாக்கியத்தில் கடல் என்று சொல்லப்பட்டிருப்பது சவக்கடலை குறிக்கலாம். இது தென்கிழக்கு திசையில் உள்ளது அல்லது திபேரியா கடலை குறிக்கலாம். இது வடகிழக்கு திசையில் உள்ளது அல்லது இது மேற்கு திசையில் உள்ள பெருங்கடலை குறிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பிரசங்கிக்கப்பட்டது. அதன் பின்பு இதை சுற்றிலும் உள்ள எல்லா தேசங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. சமுத்திரங்களில் உள்ள தீவுகளிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அப்போஸ்தலர் 8:1. இந்த நதியில் குணமாக்கும் வல்லமை உள்ளது. இந்த நதி கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சவக்கடலில் உப்பு அதிகமாக இருக்கும். அந்த உப்பு தன்மையெல்லாம் நீங்கி இது இனிமையான தண்ணீராய் இருக்கும். இதன் தண்ணீர் மனுஷருடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷர் மத்தியிலே பிரசங்கம் பண்ணப்படுகிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இது மனுஷருடைய ஆத்மாவில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் மரித்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஜீவநதி சவக்கடலில் பாயும் போது சவக்கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சவக்கடலில் இருந்து தோட்டங்களுக்கு நல்ல தண்ணீரை பாய்ச்சலாம். எலிசா உப்பு போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினார். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் நம்முடைய ஜீவனை ஆரோக்கியமாக்கும் உப்பாய் இருக்கிறது. அப்பொழுது எலிசா ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினான். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2 ராஜாக்கள் 2:20-21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பரம வைத்தியராய் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே பரம ஔஷதம். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த நதியில் உள்ள தண்ணீர் ஜீவ தண்ணீர். இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். வெளிப்படுத்தின விசேஷம் 22:1. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். இதற்காகவே தம்முடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அனுப்புகிறார். தேவனுடைய கிருபையினால் பாவத்திற்கு மரித்து போன பாவிகள் நீதிக்கு பிழைக்கும் பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் நம்முடைய இருதயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அது வேரூன்றி கனி தருகிறது. நம்முடைய ஜீவியம் நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும். நாம் கனி தந்து செழிப்பாய் இருப்போம். இந்த நதியில் ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். மச்சங்கள் மாத்திரமல்ல, இந்த நதி போகும் இடமெங்கும் ஜீவ பிராணிகள் ஏராளமாய் இருக்கும். நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் புசிப்புக்கான விருட்சங்கள். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதுமில்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அமிழ்தத்துக்கும் ஆனவைகள். எசேக்கியேல் இங்கு காண்கிற நகரத்து தரிசனமும் யோவான் கண்ட தரிசனமும் ஒன்றுபோல் இருக்கிறது. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள
சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:2. ஜீவ விருட்சத்தில் எல்லாமே பிரயோஜனமாய் இருக்கிறது. அதன் இலைகளும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. விசுவாசிகளும் ஜீவ விருட்சத்தைப் போல நற்கனிகளை கொடுப்பார்கள். அவர்கள் பலவீனரை பலப்படுத்துவார்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவார்கள். ஜீவ விருட்சத்தின் இலைகள் பட்டுப்போவதும் இல்லை, உதிர்வதும் இல்லை. அதன் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாய்கிறது. இந்த விருட்சங்களுக்கு அதன் வேர் பகுதியில் இருந்து ஜீவன் வருவது போல அதன் கிளை பகுதியில் இருந்தும் ஜீவன் வருகிறது. ஆகையினால் அவை மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த விருட்சங்கள் கனி கொடுப்பதினால் சோர்ந்து போகாது. விசுவாசிகளும் நற்கிரியைகளை செய்வதனால் சோர்ந்து போக மாட்டார்கள். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து இந்த விருட்சங்களுக்கு தண்ணீர் பாய்வது போல கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நமக்கு தேவ கிருபை கிடைக்கிறது. நாமும் தேவ கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தில் ஆவியின் கனிகளை கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எசேக்கியேலை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். தேவாலயத்தின் அளவுகள், விவரங்கள், புதிய நித்திய பிரமாணங்கள் ஆகியவையெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கர்த்தர் எசேக்கியேலை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணுகிறார். ஆலயத்தின் வாசற்படியின் கீழ் இருந்து ஒரு நதி ஓடுகிறது. இந்த நதியை பற்றி எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இது 1000 வருஷத்து நதியாகும். 1000 வருஷத்து நதியின் அளவு: முதலாம் 1000 முழம் 1750 அடி, இரண்டாம் 1000 முழம் 1750 அடி, மூன்றாம் 1000 முழம் 1750 அடி, நான்காம் 1000 முழம் 1750 அடி, மொத்தம் 7000 அடி. நதி ஓரத்தில் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. பரலோகத்து நகரமான புதிய எருசலேமை போல் இது உள்ளது. புதிய எருசலேமில் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் உள்ளது. இங்கு நதியோரத்தில் இரு கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் உள்ளன. நதியின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். 1000 வருஷத்து நதி கிழக்கு முகமாக ஓடி வனாந்திரத்திற்குள் பாய்ந்து சவக்கடலில் கலக்கும். அது சவக்கடலின் தண்ணீரை ஆரோக்கியமாக்கும். இந்த நதி போகுமிடமெங்கும் ஆரோக்கியம் உண்டாகும். சவக்கடலுக்கு உப்புக்கடல் என்று மறுபெயரும் உள்ளது. 1000 வருஷத்து நதி சவக்கடலின் உப்புத்தன்மையை அகற்றும். அதில் மச்சங்கள் நிறைந்திருக்கும். நதியின் வெவ்வேறு ஆழங்களுக்கு சிலர் ஆவிக்குரிய வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஒருவருடைய ஆவிக்குரிய நிலைமையின் வெவ்வேறு அளவுகளை குறிப்பதாக இதை வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும். ஜீவப்பிராணிகள் யாவும் பிழைக்கும். தேவாலயத்திற்கு புறப்படும் இந்த நதி எருசலேமின் தென்பகுதியில் ஓரிடத்தில் இரண்டாக பிரிந்து 2 நதிகளாக பாயும். அதில் ஒரு நதி சவக்கடலுக்குள் கலக்கும், மற்றொரு நதி மத்தியதரை கடலுக்குள் கலக்கும். மத்தியதரை கடலில் உள்ள மீன்கள் இந்த நதியின் தண்ணீர்கள் வழியாக நீந்தி சவக்கடலுக்குள் வரும். சவக்கடலில் மீன் பிடிக்கிறவர்கள் திரளான மச்சங்களை பிடிப்பார்கள். என்கேதி சவக்கடலின் மையப்பகுதியில் மேற்கு கரை ஓரத்தில் உள்ளது. சமுத்திரத்தில் உள்ள உளையான பள்ளங்களில் உப்பு மாறாமல் உப்பாகவே இருக்கும். இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு இங்கிருந்து உப்பு கிடைக்கும். விருட்சங்களின் விவரம்: புசிப்புக்கான சகலவித விருட்சங்கள். விருட்சங்களின் இலைகள் உதிர்வதில்லை. விருட்சங்களின் கனிகள் கெடுவதில்லை. மாதந்தோறும் அவை புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் மருந்துக்கும் உதவும்.